ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் பார்த்து எல்லாம் ரொம்ப குழப்பமாகவும் எமோஷனலாகவும் இருப்பீங்க அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நானுமே அப்படி தான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்தா தான் நமக்கு மனசே நிம்மதியாகும். ஏன்னா கடந்த 2-3 நாளாகவே ரொம்ப பதட்டமாகவே நம்மளோட கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காரு டேரக்டர் சார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நடக்க போகிறது வில்லத்தனமாக இருக்குமா இல்லை எமோஷனலாக இருக்குமா அப்படிங்கிறதும் பெரிய ட்விஸ்ட் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ காவேரி அந்த ஹாஸ்பிட்டலோட கேன்டீனில் தான் உட்காந்து நிவின்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே நர்ஸ் அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்களை காணோம் அப்படின்னு தேடும்போது மறுபடியும் இந்த கேன்டீன்லேருந்து வெளியில் போகும்போது அந்த ரிப்போர்ட்டை இவங்களே வாங்கிட்டாங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் கூட்டிகிட்டு வராரு இல்லையா, அதனால் அவங்களும் இங்கே வராங்க. அப்படிங்கும்போது இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயமும் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அது சரியாகாத மென்டல் மாதிரி கத்திக்கிட்டு உட்காந்துருக்கு வெண்ணிலா. இப்போ இந்த பிரச்சனையும் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இதுக்கடையில் பார்த்தா ராகினியோட பிரச்சனை பெருசாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஆனால் காவேரி அதை அப்படியே சும்மா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிவின் ரொம்பவுமே சூப்பருங்க, செம்ம ஹானஸ்ட்டாக இன்றைக்கான எபிசோடில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கான எபிசோடில் நிவின் வேறு லெவலில் சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காவேரிக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணார். ஆனால் இந்த விஷயம் காவேரி நிவின்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கிறனால தான் இப்போ கொஞ்சம் பயம் ரொம்பவுமே அதிகமாகிருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்கும்போது நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நிவின் காவேரியை சேர்த்து வச்சு வேற யமுனா பார்த்துருக்காங்க இல்லையா, அதை விட பெரிய ஒரு அரை மென்டல். அந்த மென்டல் இன்னும் இந்த பிரச்சனையை வேறு மாதிரி கொண்டு போயிருமோ, அதாவது காவேரிக்கும் நிவினுக்கும் அதாவது அவங்க 2 பேர்த்து கூட ஏதாவது நினச்சி தப்பாக நினச்சி அந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ரொமோவை கொடுத்து நம்மளோட பதட்டத்தை கொஞ்சம் டேரக்டர் குறைச்சாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ரொம்பவுமே அப்படியே பதட்டமாக தான் இருக்குது. யாருக்கு அதாவது மற்றவங்க பேசுகிறத கேட்கும்போது கூட எனக்கு நிம்மதியாகலை. அந்த அளவுக்கு ரொம்பவுமே யோசிக்க வைக்கிது. இன்றைக்கான கதையை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் இவங்க கொண்டு போகலாம், எப்படி வேணால் நெகட்டிவாக கொண்டு போகலாம். அதாவது ஒரு பக்கத்து பார்த்தோம்னா வெண்ணிலா பயங்கரமான நெகட்டிவ் கேரக்டராக மாற போகிறாங்கன்னு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நிறையா விஷயம்லாம் ஷேர் பண்ணி நமக்கு நல்லா தெளிவுபடுத்திட்டாங்க. அதை தான் பார்த்தோம்னா அந்த மென்டலுங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்கல்ல, அன்பரசு, பசுபதி, அஜய், ராகினி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வீட்லேயே பார்த்தா வெண்ணிலா இருக்க மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. மொத்தத்தில் எல்லாம் மொத்த மென்டல் குரூப்பும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் காவேரியை நிறைய டார்ச்சர் பண்ண போகிறாங்க. அப்போ இப்போதைக்கு காவேரி இந்த சந்தோஷமான விஷயத்தை விஜய்கிட்ட சொல்ல மாட்டார் அப்படின்னா அப்போ நாளைக்கான எபிசோடில் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பயங்கர பயமாக தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு இது சம்மந்தமாக ஈவினிங் நம்ம இன்னொரு ப்ரோமோ பேசலாம். அதுக்கு இடையில் ஏதாவது ப்ரோமோ வந்துச்சுனாலும் அது சம்மந்தமாக நம்ம ரிவ்யூ பேசலாம். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சினாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது சம்மந்தமாக நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.